இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா ஃபேன் வேணும்னு கேட்டாங்களே, எப்படி கொண்டு போறது? விஜி, ஒரு நிமிஷம். என்ன மச்சான்? எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீ கிடைக்குமா? டீயா? என்ன விஜி, காலையில நீ போட்ட டீய குடிச்சாகணும்னு அடம் பிடிச்ச, இப்போ டீ கேட்டா ஏதோ ஒரு மாதிரி பாக்குற. அப்படியெல்லாம் இல்ல மச்சான், இந்தா இப்ப போட்டு கொண்டாரேன். போய் எடுத்துட்டு வா. அம்மா, என்ன பண்ற நீ? ஐயோ பாப்பா, எதுக்கு இங்க வந்த? அடியே, இந்த ஃபேன் காத்துக்கு ஏங்கி கிடக்குற மாதிரி பண்ணிட்டியடி. அம்மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னை யாராவது பார்த்தா என்னமா பண்ணுவ? யாரும் பார்க்க மாட்டாங்கடி. என்ன தைரியம் உனக்கு? ஏய், உன்னை விட இந்த வீடு எனக்கு நல்ல பழக்கம்டி. நான் மாட்டவே மாட்டேன். ஃபேனை எடுத்துட்டு வான்னு சொன்னா இங்க வந்து நீ படுத்துக்கிட்டு ஃபேன் காத்து வாங்கிட்டு இருக்கியா? போச்சு 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 போச்சு, நான் செத்தேன். ஏய், பதட்டப்படாதடி. விஜி, கதவு தர. இந்தா வாரேன் மச்சான். போய் ஒளிஞ்சுக்கோமா. ஏய், எங்கடி ஒளியறது? சின்னோண்டு ரூமா இருக்கு. ஊர்லனா பரணில ஏறி படுத்துக்கலாம். இங்க ஒன்னத்தை காணோண்டி. எங்க போய் ஒளியறது? விஜி, என்ன பண்ற? இந்த வாரேன் மச்சான். போய் ஒளிஞ்சுக்கோ. போமா. சரிடி சரிடி, போறேன். போமா போ. ஏதோ ஒரு மாதிரி இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, பொய் சொல்ற. நீ ஒரு மாதிரி இருக்க. என்னாச்சு? ஒன்னும் இல்ல மச்சான். இல்லவே இல்ல. எனக்கு நல்லா தெரியும் நீ இப்படி இருக்க மாட்ட. என்னாச்சு உனக்கு? இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஐயோ, இவன் போக மாட்டான் போல இருக்கே. விஜி, சொல்லு, என்னாச்சு? மச்சான். ஏய் விஜி, என்ன பண்ற? விஜி, போடு போ. பாரு. விஜி, ஏன் மச்சான்? நீங்க என் புருஷன் தானே? நான் உங்களை கட்டி பிடிக்க கூடாதா? இப்படியே கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சு விடு விஜி. இங்க பாரு, இப்படிலாம் பண்ணாத. யாராவது பார்த்தாங்கன்னா ஆகாது. மச்சான், சொன்னா கேளுங்க. விஜி, என்ன பண்ற? மச்சான், உங்களை எனக்கு எம்பிட்டு பிடிக்கும் தெரியுமா? விஜி, எனக்கு சின்ன வயசுல இருந்தே உங்க மேல ரொம்ப ஆசை மச்சான். பேசு. அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். இப்ப என்ன பண்ணி தொலைச்சானோ? ஏய், என்னாச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? கார்த்தி என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரா? தோ உள்ள இருக்காளே, என் வாழ்க்கையை கெடுக்க வந்த மகராசி அந்த வெனகாரி அவர் கூட சேர்ந்து ஒரே கூத்தடிச்சிட்டு இருக்காங்கக்கா. அவுட் ஆஃப் சிலபஸ்ல வர பார்த்திருக்கான். பிருந்தா, தப்பா பேசாத. இல்லக்கா, நான் தப்பா பேசல. நான் என் கண்ணால பார்த்ததை தான் சொல்றேன். என்னடி பார்த்த? அவகிட்ட இருந்து இந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பிருந்தா, ப்ளீஸ் பிருந்தா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் சொல்றது கொஞ்சம். கார்த்தி, விஜய் இங்க இருந்துட்டு ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கா. அத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கும் அதேதான் வீரா, சந்தேகமா இருக்கு. நானும் என்னென்னலாமோ பேசி அவ வாய புடுங்கலான்னு பாக்குறேன். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா ரொம்ப தெளிவா இருக்கா. ஒருவேளை அன்னிக்கிட்ட ஏதாவது சொல்லிருப்பாளோ? எங்க கண்மணி கிட்டயுமே ஒரு லிமிட் தாண்டி அவ பேச மாட்டேங்கிறா. கண்மணி அவளை நம்புறேன்னு சொன்னாலுமே அவகிட்ட இருந்தே ஒரு படி தள்ளி தான் நிக்கிறா. தெளிவான ஆளுக்கா. அவ்வளோ சீக்கிரமா அவ சீக்ரெட் எல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது.
நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன். திருடன் திருடன் எல்லாரும் வாங்க திருடன். என்னாச்சு என்னாச்சு மச்சான் திருடன். டேய் கார்த்திக் பின்னாடி போய் கதவெல்லாம் சாத்து. என்ன உனக்கு என்னாச்சு? சீக்கிரம் சீக்கிரம் போய் சாத்து. சரி அப்பா நம்ம வீட்ல திருடனாப்பா. என்னாச்சு தெரியுமா? இருக்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி அது பின்னாடி தேடுறாங்களா பாரு. டேய் எவன்டா அவன்? யாரும் இங்க வந்தாங்க சித்தி. டேய் வெளிய வாடா. திருடன். நேரத்துல யாரு வந்திருக்க போறா? என்ன சொல்ற நீ? எனக்கு பயமா இருக்கு சித்தி. நீ ஒண்ணும் பயப்படாத. யார பாத்துட்டு கத்திட்டு இருக்க நீ? டேய், இங்க வா நீ ஒளிஞ்சுக்கோ. வெளியில வாடா. நான் வரல அங்க பாரு வந்து அடிப்பாங்க. வெளியில வான்னு சொன்ன. வாடா. டேய் எங்கடா இருக்க? எவன்டா அவன்? டேய் வெளிய வாடா. நீ எங்கடா ஒழுங்கா வெளில இங்க? வந்துரு. அண்ணா ஏய். இங்க பாரு. இவன் இவனை பார்த்தா நீ ஏய். திருடன் கத்திட்டு இருக்க? ஆ? நீ மாறனவர் சொன்னியா? ஆமாங்க, இன்னைக்கு எங்க அம்மாக்கு பிறந்த நாள். அதான் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நான் கேக் வாங்கிட்டு வர சொன்னேன். அத கொடுக்க வந்தாரு, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. கிறுக்கு. என்ன கதை இப்படி போகுது? நிஜமாவே இவங்க அம்மாக்கு பர்த்டேவா? ஏதாச்சும் பண்றதா இருந்தா சொல்லிட்டு பண்ணணும். இப்படி இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அப்புறம் இப்படிதான் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்ல நீ ஸ்டோர் ரூம்ல இப்போ நீயும் மரணம் பேசிக்கிட்டீங்க தானே? நம்ம ஃபேமிலில நிறைய நல்ல விஷயம் நடக்குது போல. எதை சொல்ற? கண்மணி உன்கிட்ட நல்லா பேசுறாடா. ஆ, உனக்கு சப்போர்ட் பண்றா, உனக்காக பொய்யெல்லாம் சொல்றா. இதெல்லாம் அவன் கேரக்டரே இல்ல. ஏய் ஆ? நீயே கண்ணை வச்சு அவங்கள மாத்தி விட்டுறாத. அப்படிலாம் அவன் மாற மாட்டாடா. ஆமா, நீ எதுக்கு இந்த நேரம் அந்த வீட்டுக்குள்ள போன? நம்ம தான் சத்தியம் பண்ணிருக்கோம்ல. நீ சொல்றது கரெக்டு தான். ஆனா குடும்பத்துக்கு ஒரு ஆபத்துங்கிறப்ப சத்தியத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? என்னடா சொல்ற? ஆபத்தா? அப்படி என்ன ஆபத்து? ஸ்டோர் ரூம்ல ஏதோ ஒரு ஆள் நடமாட்டம் தெரிஞ்சுது. அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்க தான் நான் போனேன். நீ யாரையாவது பாத்தியா? பார்த்தேன். கதவை திறக்கிறதுக்குள்ள தான் இந்த விஜய் வந்து திருடன் திருடன்னு கத்தி கூப்பாடு போட்டு கூட்டத்தை கூட்டிட்டான்.